இன்றைய அதாய்தாவிற்கான தலைப்பு கோபமும் அதை தணிக்கும் விதமும். நீங்கள் எதற்கெல்லாம் கோபம் அடைவீர்கள்? உங்கள் சின்ன சின்ன கோபங்கள் என்ன? அதனை நீங்கள் எவ்வாறு தனித்து சாந்தமடைவீர்கள்? வாருங்கள், உள்ளதை உள்ளபடி பேச அழைத்து நிற்கின்றோம் என்று வாணி மோகன் அவர்களுடன் இணைந்திருக்கின்றோம். முதலில் கோபம் என்று சொன்ன உடனே எங்களுக்கு திடீரென்று வந்துட்டு படாரென்று வந்துடும், சட்டென்று வரும், சடாரென்று வரும் என்று சொல்லி பல மாதிரியான கோபங்கள் இருக்கு. ஆனா பிறந்ததுல இருந்து சின்ன பிள்ளையில இருந்து அந்த கோபம் வந்திருக்கும். அதெல்லாம் வளர்ந்து 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 சாந்தமடைந்து இந்த விஷயத்தில் கோபம் அடையக்கூடாது, இது நான் கோபப்பட்டது பிள்ளை என்று நாங்க நிறைய இடங்களை திருந்தி இருப்போம், திருந்தாமலும் இருப்போம். அது தொடரும், அது பிடிவாத குணம் பிறந்ததுல இருந்து இருக்கு என்ற பக்கங்களும் இருக்குது. ஆனா ஒவ்வொருத்தரை பார்த்து எங்களோடு சேர்ந்து பழகிறவர்கள், பேசுறவர்கள், அன்றாடம் பழகிற எங்களோட சேர்ந்து பழகிறவர்களுடைய பழக்க வழக்கங்களை பார்க்கும்போது இந்த விஷயத்துல எவ்வளவு சாந்தமா இருக்கிறார், எவ்வளவு பசுமையா நடந்து கொள்றார், எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார், அந்த கோபத்தை எடுத்துக்கொள்ளேயே அவர், அது மாதிரியான பக்கங்கள் ஒவ்வொரு இடத்துல நாங்க எடுத்துக்கொள்றோம். ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு காலகட்ட பகுதியில எங்க வளர்ச்சியில எங்க அனுபவத்தினூடாக நாங்க மாறிக்கொள்றோம். நிச்சயம் மாறும். நிச்சயமாக நாங்கள் கோபம் யாருக்கும் வராதுன்னு சொல்லவே முடியாது. நிச்சயம் என்றால் கோபம் வந்துதான் தீரும். மூக்கு நுனி மேல கோபம் வருது, அதை முன்னுக்கு இருக்கிறவர் கண்டுபிடிக்காட்டி கூட முறையா ஒவ்வொரு நாளும் தொடர்பு கொண்டு பழகிறவர்கள், பேசுறவர்கள் எங்க கோபத்தை நிச்சயம் புரிந்து கொள்வார்கள். அந்த கோபம் கொண்டுடுவார் என்று சொல்லிட்டு சில பக்கங்களை நாங்க இல்லாம செய்யறோம். இதற்கு கோபம் வரும், இப்படி சொல்ல வந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு சொல்ல மாட்டோம், இப்படி சொன்னா கோபம் வரும், அதனால நான் இப்படி சொல்லக்கூடாது, அதுல இருந்து விலகி கொள்ளும். அப்படி கோபத்தை நாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கு தெரியும். ஆனா நாங்க நினைச்சு கொள்றது எங்களுக்கு இவா கண்டுபிடிக்க மாட்டா, இந்த கோபத்தை இவா வந்திருக்கு, ஆனா என்னால இவர்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நாங்க நினைச்சு கொள்வோம். ஆனா நிச்சயம் அது தெரியும். ஆனால் அப்பப்ப கோபம் வந்துதான் போகும். அதனால உடல் பாதிப்பு அடையும். அதன் மூலமாக இந்த கோபம் எங்கெங்க வருது, அதை நாங்க எப்படி தணிப்போம், அதற்கான பக்கங்கள் அவரவருக்கு தான் தெரியும். ஆனா சின்னல இருந்து பிறந்து வளர்ந்திருந்தாலும் அன்றைய கால பொழுதுகள்ல உங்களுக்கு கோபம் இருந்திருந்தாலும் இன்று நீங்கள் வீட்டில எப்படி எல்லாம் உங்களுக்கு கோபம் வருது, எதற்கெல்லாம் கோபம் வருது என்று பேச வந்திருக்கிறீர்கள்.